ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் ஐக்யூ அகாடமி. இன்னைக்கான கொஸ்டின், கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் இந்த கூட்டுறவு சங்கங்களை பற்றி பேசக்கூடிய அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 43B. ஸோ இந்த ஆர்டிகல் 43B வந்து 97வது திருத்தச் சட்டம் 2011 படி சேர்க்கப்பட்டது, இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. ரைட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 97வது சட்ட திருத்தம் மொத்தமாக 3 முக்கிய திருத்தங்களை அரசியலமைப்பில் மேற்கொண்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஆர்டிகல் 43B ஆட் பண்ணது. ஸோ அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது டிபிஎஸ்பியில் ஆட் பண்ணது கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக. ஸோ அடுத்தது ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிற வேர்டை அந்த அரசியலமைப்பு பிரிவில் அந்த சரத்தில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டாவது ஒரு விஷயம். மூன்றாவது ஒன்று, பகுதி 9B வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 9B தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் கூட்டுறவு சங்கங்களை பற்றி பேசக்கூடிய அரசியலமைப்பு பகுதி. ஸோ இந்த 3 திருத்தங்களும் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். காரணம் இந்த 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2011. நன்றி.